ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பிசி பில்ட் பண்ணும்போது என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது. நான் AMD Ryzen 5ஓட APU வச்சு தான் நான் பிசியே பில்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ இருந்த பட்ஜெட் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா லேட்டரா எனக்குன்னு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும் அப்படின்றப்போ என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டும் புதுசா இல்லை. அப்போ நான் யூஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கே வந்தேன். அண்ட் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் 2 யூஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கேன். அதுவும் 2 டிஃப்ரெண்டான இடத்துல இருந்து. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி ஒரு யூஸ்டு GPU வாங்குறது, என்னென்ன செக் பண்ணணும், எங்கெங்க பை பண்றதுன்ற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்தே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா டெக் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் GPU என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு RTX 2060. அது 2022ல நான் யூஸ்டா வாங்கினது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட பிசி நான் பில்ட் பண்ணும்போது என்கிட்ட எந்த ஒரு GPU இல்லை. ஏன்னா அப்ப இருந்த பட்ஜெட் எனக்கு அவ்வளவுதான். ஸோ லேட்டரா நான் என்னோட GPU வாங்குறதுக்கான பட்ஜெட்டை சேர்த்த போது என்கிட்ட அப்ப இருந்த பட்ஜெட்டுக்கு இருந்த புது ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா RTX 3050 மட்டும்தான். அண்ட் அதுவுமே என்னோட பட்ஜெட்டை விடவே ஜாஸ்தியாவே இருந்தது. பட் அந்த டைம்ல எனக்கு RTX 3050 அப்போ இல்லை, இப்போ பிரைஸ் குறைஞ்ச டைம்ல கூட எனக்கு RTX 3050 சஜஸ்ட் பண்ண கூட மனசு வராது. ஸோ இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் யூஸ்டு GPUக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கே வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு யூஸ்டு GPU தேடுறீங்க அப்படின்னா அதை எங்க வாங்குறது அப்படின்றது தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருக்கும். நான் இந்த இடத்துல 2 இடத்துல வாங்கியிருந்தேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம என்னென்ன இடத்துலலாம் நீங்க வாங்க முடியும்ன்றதையும் சொல்றேன். OLX, Facebook மார்க்கெட் பிளேஸ் அண்ட் யூஸ்டு GPU விற்கக்கூடிய வெப்சைட்ஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் GPU பாத்தீங்கன்னா நான் OLXல இருந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா அந்த டைம்ல GPU ஏதாவது அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் OLXல தேடும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் எதுவுமே என்னோட பட்ஜெட்டுக்கு வரல. அப்படி இல்லைன்னா என்னோட பட்ஜெட்டுக்கு கம்மியா இருக்கிற கார்டு ரொம்ப பேசிக்கான கார்டா இருந்தது. அண்ட் சடனா திடீர்னு ஒரு நாள் இந்த RTX 2060 அப்போ நான் 19,000க்கு நான் பார்த்தேன் 2022ல. அண்ட் இமீடியட்டா பையரை கான்டாக்ட் பண்ணேன், பிரைஸ் நெகோஷியேட் பண்ணேன். கிட்டத்தட்ட 16Kக்கு அவர் ஓகே பண்ணாரு. அண்ட் 16Kக்கு அந்த RTX 2060 நான் நேர்ல போய் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் OLXல அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு GPU வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அவர்கிட்ட நீங்க டெக்ஸ்ட் பண்ணும்போதே அந்த GPU கூட என்னென்ன காம்பனன்ட்ஸ் அவர் கையில இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாக்ஸ், பில்லு, அது எப்படி வந்துச்சோ அந்த கிட்டோட இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். செகண்ட், அவர் என்ன ரீசனுக்காக இந்த GPU சேல் பண்றாரு அப்படின்றத கேட்கணும். அது ஜெனியூனான ரீசனா இருக்கணும். இல்ல ப்ரோ நான் புது GPU வாங்கலான்ற ஐடியால இருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா மேபி இந்த GPUல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல ப்ரோ இதே பிசில நான் கிராபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணிட்டேன், இந்த GPU எனக்கு யூஸ் ஆகாம இருக்கு அதனால சேல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜெனியூன் ரீசன் கொடுத்தாருன்னா ஓகே, இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ என்னோட RTX 2060 நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போதுமே அவர் பாக்ஸ் வச்சிருந்தாரு, அதோட ஃபுல் கிட்டு வச்சிருந்தாரு. அண்ட் அது மட்டுமே இல்லாம அவர் சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த பிசியை டோட்டலாவே அப்கிரேட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த RTX 2060 இருக்கிற பிசியை கிராபிக்ஸ் கார்டு மட்டும் கழட்டிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப லெஜிட்டா இருந்தது. அண்ட் அவருமே ரொம்ப ஜெனியூனா இருந்தாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் அந்த கிராபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட கேமிங்க்கு, ஸ்ட்ரீமிங்க்கு, எடிட்டிங்க்குன்னு எல்லாத்துக்குமே நான் அந்த RTX 2060 தான் 3 வருஷம் யூஸ் பண்ணேன். எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாம அவ்வளோ கிளீனா ரன் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் யூஸ்டு GPU சொல்ல போனா என்னோட ஃபர்ஸ்ட் GPUவே ஒரு யூஸ்டு GPU. அண்ட் அது பாத்தீங்கன்னா லெஜிட்டாவும் ஜெனியூனாவும் எனக்கு கிடைச்சது. ஓகே, இப்போ அதை ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அகெயின் நான் திருப்பியும் OLXல போயிட்டு வேற ஏதாவது GPU கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த தடவை என்கிட்ட என்னால பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி என்கிட்ட கொஞ்சம் நிறையவே பட்ஜெட் இருந்தது. அப்பவுமே நான் புது GPU போல. ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா புது GPU போனோம் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம், பட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நமக்கு கம்மியா இருக்கும். பெட்டர் நம்ம இந்த வேயே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அகெயின் நான் யூஸ்டு GPU தான் தேடினேன். இப்போ இந்த டைம் நான் திருப்பியும் OLXல போய் தேடும் போது எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே பிடிபடல. ஸோ அப்பதான் நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுதான் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அதுல நான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது தான் இந்த யூஸ்டு GPU விற்கிற சைட்ஸ். நிறைய சைட்ஸ் இருக்காங்க, நானும் நிறைய சைட்ஸ்ல செக் பண்ணி பார்த்தேன்.
முக்கியமா கேம் நேஷன் ஒரு சைட்ஸ் இருக்காங்க, கேம் லூட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் பில்ட் யுவர் ஓன் பிசி அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்காங்க. இவங்க எல்லாமே யூஸ்டு பிசி காம்பனன்ட் சேல் பண்றவங்க. இப்போ இவங்க கிட்ட தேடும் போது கேம் நேஷன்ல கண்டிப்பா எனக்கு பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது. யூஸ்டு ஜிபியூவா இருந்தாலுமே நான் தேடின பிரைஸோட கொஞ்சம் அதிகமா இருந்தது. அண்ட் கேம் லூட்ல வந்து ஜிபியூக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல, ரொம்ப ஓல்டர் ஜிபியூ சேல் பண்றாங்க, பட் அது கரெக்டான பிரைஸ்ல சேல் பண்றாங்க, பட் ரொம்ப ஓல்டர் ஜிபியூ சேல் பண்றாங்க. லெட்ஸ் பில்ட் யுவர் ஓன் பிசின்ற வெப்சைட் மட்டும் தான் நான் தேடுற மாதிரியான ஜிபியூஸ் வச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு RTX 3070 3080 ஆர்எல்ஸ் வந்து AMD யோட RX 6600 XT கார்டு வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அப்ப இவங்க கிட்ட வந்து அந்த 6700 XT இருந்தது. அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கோட வீடியோஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே எனக்கு இது ஏதோ கொஞ்சம் அதிகமான பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டு. ரெண்டாவது, எங்க இவங்க நம்மளை ஸ்கேம் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா கிட்டத்தட்ட டெல்லியில இருக்காங்க இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம காசை ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு நம்ம ஜிபியூ வாங்குறோம், ஜிபியூ ஒர்க் ஆகல, இல்லை ஜிபியூ மாற்றி அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்லேயே வந்து அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணாம வந்து சுத்திட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடம் கிடைச்சது. அங்க போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அங்க ஏகப்பட்ட ஜிபியூ இருக்கு, எல்லாமே நான் தேடுற மாதிரியான பிரைஸுக்கு இருக்கு. ஆனா எல்லாருமே ஸ்கேமர் மாதிரி இருக்கு. அது எல்லாத்துலயும் நான் தேடி பார்க்கும்போது தான் இப்போ நான் யூஸ் பண்ற என்னோட RTX 3070 Ti வெறும் 19,000 ரூபாய்க்கு ஒருத்தர் லிஸ்ட் பண்ணியிருந்தாரு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல. ஸோ அவர்கிட்ட வந்து நைட்டே நான் சேட் பண்ணேன். தென் அவர் என்னோட லோக்கல் ஏரியாவிலே இருந்தாரு. இமீடியட்டா வந்து வாட்ஸ்அப்ல வந்து அவர்கிட்ட சேட் பண்ணேன். அவர்கிட்ட வந்து என்னென்ன ப்ரோ இருக்குன்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்ஸ் கிட்ட இருக்கா ப்ரோ, என்ன ரீசனுக்காக சேல் பண்றீங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ரோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணாரு. பட் இவர் என்ன ரீசனுக்காக சேல் பண்றாரு அப்படின்னு கேட்டா, இவர் ஆல்ரெடி ஒரு செல்லருங்க. இவர் ஆல்ரெடி வந்து ஒரு செல்லராகவே இருந்திருக்காரு. அதாவது யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வந்து சேல் பண்றக்கூடிய ஒரு செல்லராகவே இருந்திருக்காரு. எப்படி எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி RTX 2060 வாங்கும்போது எப்படி அவர் மேல வந்து ஒரு லெஜிட்டான ஒரு ஒப்பீனியன் வந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு லெஜிட்டான ஒப்பீனியன் இவர் மேலே வந்துச்சு. ஸோ போன தடவை வந்து RTX 2060 நான் வாங்கும்போது நேரில் போய் வாங்கியிருந்தேன். பட் இந்த தடவை இவர் மேல அதிக நம்பிக்கை வச்சு ஒரு யூஸ்டு ஜிபியூவை அவர் என்னோட லோக்கல்ல இருந்ததுனால ப்ரோ போர்ட்டர்ல போட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு, அவரும் அதே மாதிரி போர்ட்டர்ல போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அண்ட் அவருக்கு நான் வந்து திருப்பி பேயும் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஜிபியூ என் கைக்கு வந்துருச்சு. அண்ட் கைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் பிசியில போட்டு அப்கிரேடும் பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிபியூ விற்கும் போதே அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ப்ரோ நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, 1 வீக் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க, ஏதாவது இஷ்யூனா என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஜிபியூவை நான் 19,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2060 இருக்கு. அண்ட் அதை ஒரு 9,000 ரூபாய்க்கு நான் வந்து வித்துட்டேன். இப்போ அதை வித்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஜிபியூ ஒரு 10,000 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. சரி ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் ஓகே, 10,000 ரூபாய்க்கு உனக்கு ஜிபியூ கிடைச்சிருச்சு. இப்போ அந்த ஜிபியூ வந்து அவர் சொன்ன மாதிரியான எல்லா பெஞ்ச் மார்க்கும் இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீ எப்படி ப்ரோ செக் பண்ண அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கிட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்மார்க் இருக்கு, ரெண்டாவது OCCT இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளே பண்ணக்கூடிய கேம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்மார்க்ல போட்டு பார்த்தோம்னா இந்த ஜிபியூ எவ்வளவு FPS வருது அதை ரன் பண்றதுக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் மேக்ஸா போகுது, இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்ல ஹை டெம்பரேச்சர் போதா, இல்ல FPS ப்ராப்பரா வரலையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதே ஜிபியூவை ஃபர்மார்க்ல பெஞ்ச்மார்க் பண்ணி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த வீடியோஸையும் நம்ம வீடியோஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து நமக்கு தெரிஞ்சிடலாம். ரெண்டாவது OCCT அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இதுல ரன் பண்ணீங்கன்னா உங்க ஜிபியூல என்னென்ன இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் வந்து இதுலயே வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ நீங்க கேம் ஆடும்போது ஏதாவது ஃபிளிக்கர் ஆகுதா, ப்ளூ ஸ்கிரீன் வருதா, இல்ல FPS கம்மியா இருக்கா, இல்ல கம்பேரிட்டிவ்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூடியூப்ல இதே மாதிரி இதே கிராபிக்ஸ் கார்டு வச்சு அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோல வரக்கூடிய FPSக்கும் உங்களுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்க்கறது மூலியமா இந்த ஜிபியூ எவ்வளவு ப்ராப்பரா ரன் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிதான் நான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு யூஸ்டு ஜிபியூ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னையே மாதிரி நீங்களும் யூஸ்டு ஜிபியூ வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற பிசி மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கும்போது ஃபினான்ஷியலாவும் நீங்க உங்களை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நான் சொல்றேன், இன்கேஸ் நீங்க யூஸ்டு ஜிபியூ வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க தேட வேண்டிய பிளாட்ஃபார்ம் OLX, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் யூஸ்டு ஜிபியூ சைட்ஸ். அண்ட் யூஸ்டு ஜிபியூ சைட்ஸ் ஏன் லாஸ்டா வைக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு நீங்க பையர் கிட்ட இருந்து வாங்க போறது இல்ல, டைரக்டா ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்க போறீங்க. மினிமம் 3 to 6 months ஆஃப் வாரண்டி இருக்கும். தென் எங்க இருந்து வாங்கிருக்கீங்க, யாரு என்னன்ற பர்சன் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப ரிஸ்கான இடம். ஏன்னா உங்ககிட்ட விற்கிற ஒரு அடுத்த செகண்டே வந்து வேனிஷ் ஆகி போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வானத்தையும் பூமியும் தான் பார்த்துட்டு இருக்கணும்.
ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லான டிசிஷன் எடுங்க. இதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அண்ட் நீங்க வாங்கின ஜிபியூவை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்மார்க்கு, ஓசிசிடி, அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ். இன்கேஸ் நீங்க வந்து போட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க டைரக்டா யூஸ் பண்ணி பாருங்க, ரெண்டர் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு வந்து அதோட யூசேஜ் அண்ட் ரன்னிங் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அது மூலியமா உங்களோட ஜிபியூ ஓகே நம்ம வாங்கியிருக்கிறது லெஜிட்டா தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஈவன் பிஃபோர் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்க செல்லர்கிட்டயே நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அதுதான் பெஸ்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். எப்படி நீங்க வந்து ஒரு யூஸ்டு ஜிபியூ வாங்கணும், யூஸ்டு ஜிபியூ ஏன் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், அண்ட் யூஸ்டு ஜிபியூ எங்கெங்க வாங்கலாம், எப்படி செக் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பெட்டர் கேள்விகள் இருக்கு ப்ரோ, இல்ல சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஒரு பெட்டர் பிசி பில்ட் பண்றதுக்கு ஒரு பையிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மறக்காம நீங்க வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே கீழே வந்து நான் கொடுக்குறேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க டிஎம் பண்ணலாம். ஏன் ஈவன் உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணா கூட எனக்கு டிஎம் பண்ணுங்க. நானே வந்து கூட உங்களோட யூசேஜுக்கான ஒரு பிசியை பில்ட் பண்ணி தாராளமா தரேன். அண்ட் உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கைஸ். டாடா கைஸ், டாடா பை பை, see you.